திருமாவளவனை நினைத்தால் வடிவேலுவின் ஊத்தாப்பம் காமெடி தான் நினைவுக்கு வருகிறது. திமுக கூட்டணியில் சீட் கேட்டு போன அவருக்கு ஸ்டாலின் 2 தனி தொகுதி மட்டும்தான் என கூறிவிட்டார். கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம். திடீரென பிரச்சார வாகனம் பழுதான போது அதை பொருட்படுத்தாத நடிகை விந்தியா கைகளை வெளியே நீட்டி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கரூர் மாநகர் வெங்கமேட்டு பகுதியில் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை விந்தியா திறந்த வெளியில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அப்போது உரையாற்றிய நடிகை விந்தியா, திருமாவளவனை நினைத்தால் ஓட்டல் ஊழியரிடம் ஊத்தாப்பம் கேட்ட வடிவேல் காமெடி தான் நினைவுக்கு வருகிறது. திமுக கூட்டணியில் 2 தனி தொகுதி, 2 பொது தொகுதி, ராஜ்யசபா பதவி வேண்டும் என்று சீட்டு கேட்ட அவருக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் 2 தனி தொகுதி மட்டும்தான் என கூறிவிட்டார். அதேபோல் ஆராசாவுக்கு நீலகிரி தனி தொகுதி ஒதுக்கியுள்ளார். இதனால் ஸ்டாலினிடம் சமூக நீதி தெரியவில்லை, ஜாதிதான் தெரிகிறது. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது கரூர் வந்த ஸ்டாலின் அவர் ஊழல்வாதி, அவர் மீது வழக்கு தொடர்வேன் என்று பேசினார். அதற்கு கைத்தட்டிய திமுக தொண்டர்கள் தற்போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவர் நல்லவர் என்று ஸ்டாலின் பேசினார். இதற்கும் திமுக தொண்டர்கள் கைத்தட்டுகிறார்கள் என்றார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளரை ஆதரித்து நடிகை விந்தியா பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென பிரச்சார வேனில் பழுது ஏற்பட்டு லிப்ட் கீழே இறங்கியது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பிரச்சார வாகனத்திற்கு உள்ளே இருந்தபடியே கைகளை உயர்த்தி 2 விரல்களை காண்பித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின்